என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை. பழைய ஆடையிலிருந்து புதிய ஆடையை கிழித்து ஒட்டு போடுவதில்லை. அப்படி செய்தால் புதிய ஆடையும் கிழிந்து போகும். எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகின்ற இயேசுவே, இன்று என் வாழ்க்கையை புதிதாக மாற்றும். புதிய ஆசீர்வாதத்தை எனக்குள் ஊற்றியருளும். நான் அடியெடுத்து வைக்கிற இந்த நாள் எனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கட்டும். ஆண்டவரே, நீர் பழசிற்கு ஒட்டு போடுவதில்லை, புதியதாக்க வந்திருக்கிறவராயிருக்கிறீர். புதியதாக உண்டாக்க வந்திருக்கிறவராயிருக்கிறீர். அப்பா, எவ்வளவு நாள் நான் பழைய கஷ்டங்களோடு, பாரங்களோடு, சுமைகளோடு, துன்பங்களோடு, நோய்களோடு ஒவ்வொரு நாளும் என்னை நானே நொந்து கொண்டிருக்கிறேன். என் பழைய வாழ்க்கையை அறிந்த தெய்வமாய் நீர் இருப்பதால் என் வாழ்க்கையை அற்புதமாய் நீர் மாற்றுகிறீர். என் கஷ்டங்களிலிருந்து எனக்கு விடுதலை வாழ்வை தருகிறீர். என் நோய் நொடிகளிலிருந்து என்னை சுகமாக்குகின்றீர். என் கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்து காக்கிறீர். என் மனக்குழப்பத்திலிருந்து எனக்கு தெளிவினையும் ஆறுதல் தேறுதலையும் தந்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, ஆறுதலின் தெய்வமே, நம்பிக்கையின் தெய்வமே, உம்மோடு நான் வாழ்ந்திருக்கையில் எனக்கு ஒட்டு இல்லை, மாறாக புதிய வாழ்வு பிறக்கிறது. புதிய வாழ்வு எனக்குள் அருளப்படுகிறது. ஆம் ஆண்டவரே, இந்த நாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஒரு மனிதர் குடிப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டவராக அடிமையாகி போய் அனுதினமும் குடித்து குடித்து தன் உடலை பாழாக்கி கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தையும் சீரழிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டார். அவருடைய மனைவி இடைவிடாது ஆண்டவரிடத்தில் வந்து நற்கருணை நாதரின் முன்பாக அழுது அழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபித்ததன் விளைவாக ஒரு நாள் அந்த மனிதர் ஒரு விபத்திற்கு ஆளாகிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். தன்னுடைய கடந்த காலத்தை, தனக்கு இருந்த அந்த குடிப்பழக்கத்தை நினைத்து நினைத்து மிகவும் வருந்தி, ஐயோ, என் பிள்ளைகள் இப்படி சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நான் குடித்து என் உடலை கெடுத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் என் குடும்பத்திற்கு நான் அவப்பேரை கொண்டு வந்திருக்கிறேனே என்று சொல்லி உணர ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் புது மனிதனாக மாற்றினான். ஆண்டவர் ஒட்டு போட வரவில்லை, மாறாக அவனுடைய வாழ்க்கையே புதுசாக மாற்றி அந்த மருத்துவமனையிலிருந்து அவன் விடுதலை பெற்று வந்தபோது, பிரியமானவர்களே, அவன் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவனுடைய வாழ்வு புது வாழ்வாக மலரத் தொடங்கியது. இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன் வாழ்க்கையை கூட ஆண்டவர் புதிதாய் இந்த நாளில் மாற்றுகிறார். ஒப்பு கொடுப்போம். இறை ஆசிரை பெற செபிப்போம்.
ஆமென். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய், ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஒரு முறைதான் கொல்கொதாவில் உன்னையே தந்தாய், ஒவ்வொரு பலியிலும் உயிர் தியாகம் என்றும் செய்கின்றாய். ஓருயிரும் ஓருணர்வும் ஆக விளைகின்றேன், ஓருயிரும் ஓர் உணர்வும் ஆக விளைகின்றேன். ஒன்றாய் கலந்திட உள்ளம் மகிழ்வேன், எழுந்து வாராய்